சென்னையில் பெண் ஒருவரிடம் 4 சவரன் தங்க நகை திருடியதாக திமுக ஊராட்சி தலைவர் கைதாகியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது எனவும், திருடர் கையில் சாவி போல திமுக கையில் ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். திருடர் கையில் சாவியை கொடுத்தது போல திமுக கையில் ஆட்சியை கொடுத்து விட்டோமே என மக்கள் வருந்துகின்றனர் எனவும் அதில் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். குற்றச் செயல்களில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பது தொடர் கதையாக உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பெண் ஒருவரிடம் 4 சவரன் தங்க நகை திருடியதாக திமுக ஊராட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை அளிக்கிறது என எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அந்த வகையில் திருடர் கையில் சாவியை கொடுத்தார் போல் திமுக கையில் ஆட்சியை கொடுத்து விட்டோமே என மக்கள் வருந்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக இபிஎஸ் குறிப்பிட்டிருப்பது என்ன? வணக்கம் கீதா. கடந்த ஜூலை மாதம் வரலட்சுமி அப்படிங்கிறவங்க பேருந்துல டிராவல் பண்றாங்க. அப்ப அவங்க பையில வச்சிருந்த 4 சவரன் நகை காணாம போயிடுது. இது தொடர்பாக காவல்துறையில புகார் கொடுக்குறாங்க, விசாரணை நடத்துறாங்க. சிசிடிவி காட்சிகளை வச்சு பார்க்கும்போது திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி அப்படிங்கிறவங்க தான் இந்த நகையை திருடியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இதனையடுத்து அவரை கைது பண்ணிருக்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் தெரிவித்து வர்றாங்க. அந்த வகையில பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த விஷயம் பத்தி பேசியிருந்தாரு. அதனை தொடர்ந்து தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய கருத்தையும் கண்டனத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்துல அவரு பதிவு ஒன்றை போட்டிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருடர் கையில சாவி கொடுத்த மாதிரி திமுக கையில ஆட்சியை கொடுத்துட்டோமே அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் வருந்தும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கை ஸ்டாலின் அரசு காக்க தவறிடுச்சு. குற்றச்செயல்கள்ல திமுகவினருக்கு தொடர்பு இருக்கிறதும் தொடர்கதையா இருக்கு. ஏற்கனவே இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மேல பல வழக்குகள் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. திருட்டு கொள்ளை எல்லாம் தெரிந்திருந்தால் தானே அரசு பொறுப்புகளுக்கு திமுகவின் கொள்கையான கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனை செயல்படுத்த முடியும் அப்படின்னு அவரு கேள்வி எழுப்புறாரு. இப்படிப்பட்டவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி நடத்துற ஆட்சி இனியும் வேணுமா? இந்த கேள்விக்கு நான் சொல்ற தொகுதிகள் எல்லாம் பகுதிகள் எல்லாம் மக்கள் சொல்லும் பதில் வேண்டாம், இந்த ஆட்சி தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. நகை திருட்டு வழக்குல அரசியல் குறுக்கீடின்றி உரிய விசாரணை நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கான நிரந்தர தீர்வு பை ஸ்டாலின் அப்படின்னு அவரு போட்டிருக்கிறாரு. அவர் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல. அந்த நிகழ்ச்சிகளின் போதெல்லாம் இந்த அரசாங்கம் தேவையா அப்படின்னு அவர் மக்களை பார்த்து கேட்பாரு. அதற்கு அதிமுக தொண்டர்களும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பை ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே சேர்ந்து சொல்லுவாங்க. இதை நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். அதைத்தான் அவருடைய ட்விட்டர் பதிவுலையும் குறிப்பிட்டிருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.